என் உயிரும் கொடுக்க காத்திருக்கிறேன். தமிழ் தாயே, என் தாயே, தமிழே என் உயிர் மூச்சு. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை. தயவு செய்து தவறாக பேசாதீர்கள் அம்மா. நாகரிகமாக உயராங்க. அப்படி சொல்லக்கூடாது. என்ன போட்டுக்கிட்டு என்று சொல்லக்கூடாதம்மா. சுத்தமான தமிழிலே உரையாட வேண்டும். தங்கள் உரையிலே குறை இருக்கிறதம்மா. தங்கள் உரையிலே குறை இருக்கிறது. உரையாட வேண்டும். ஒரு ஆண் அந்த இடத்துல உரையாடினால் அது ஆண் உரை. பெண் அந்த இடத்துல உரையாடினால் அது பெண் உரை. ஆணுரையும் பெண்ணுரையும் சேர்ந்தால்தான் நல்ல தமிழுரை பிறக்கும் என்று தமிழ் மூதாதையர்கள் சொல்லியிருக்கிறார்களம்மா. அதை நான் வழிமொழிகிறேன். இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தமிழ் கிறுக்கனின் அன்பான வணக்கங்கள். ஐயா, ஐயா, தமிழ் புலவரே, என்ன சொன்னீங்க? பெரிய இசை கலைஞர்கள், வெங்காய கலைஞர்கள். வெங்காயம் என்று சொல்லாதீர்கள். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன்னு எங்கா சுமந்திருப்பார் எச்சரக்கை மங்காத சேர்கத்தை தந்தேரே தேழேன் ஏரகத்தை செட்டியாரே என்று அழகாக சொன்னானே. இந்த அகமே சீர் அகம். வெங்காயம் என்பது இந்த காயம் உரிக்க உரிக்க எப்படி வெங்காயத்தில் ஒன்றுமில்லாமல் போகுமோ அதுபோல் இந்த உடலிலே ஒன்றுமில்லை என்பதற்காகத்தான் இதை வெங்காயம் என்று சொன்னான். அப்படி சொல்லாதீர்களம்மா. தவறு. ஆங்கிலம் கலந்து உரையாடுவது எனக்கு பிடிக்காது. சாரி என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. உங்களிடத்தில் நான் எப்படி சாரி கேட்க முடியும்? இடித்ததே தவறு. இப்பொழுது சாரி கேட்க சொல்வீர்கள், பிறகு உள்பாவடை கேட்க சொல்வீர்கள், அது பின்னால் உள்ளாடையை கேட்க சொல்வீர்கள். இதையெல்லாம் கேட்பதற்கு நான் தயாராக இல்லை. இல்லை, நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். ஆனால் தூய தமிழ் ஒன்றுதான் என் நாவிலே வறுமை தவிர ஆங்கிலம் கலந்த வார்த்தை என் வார்த்தையில் வராது. அவர்கள் போய் மியூசிக் பார்ட்டி என்று சொல்லுகிறீர்களே, அது ஆங்கில வார்த்தை. அப்படி சொல்லக்கூடாது. இசை கலைஞர்கள் என்று சொல்ல வேண்டும். தோல் கருவி, துளை கருவி, கஞ்ச கருவி, இப்படி எத்தனை கருவிகள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஓவர் என்று சொல்லாதீர்கள் தயவு செய்து. அது ஆங்கிலம். அதிகமாக பேசாதீர்கள் என்று சொல்லுங்கள். ஓவர் என்பது ஆங்கிலம், வெள்ளக்காரன் பேசிய மொழி. அது எனக்கு பிடிக்காது. தமிழிலே உரையாட வேண்டும். தமிழே என் மூச்சு. தமிழ் தாய்க்கு கோவில் கட்டிய காரைக்குடியிலிருந்து வந்திருக்கிறேன் நான். மறுபடியும் ஆங்கிலம் சொல்லுங்கள். டென்ஷன் என்பது மிகப்பெரிய தவறு. கோபமானால் என்று சொல்ல வேண்டும். டென்ஷன் என்பது ஆங்கிலமான வார்த்தை. அதை தவறு செய்து உபயோகப்படுத்தாதம்மா. வந்ததுல தேவையில்லாம பேசுறீங்க. எனக்கு வாட்ஸ்அப் நல்ல பழக்கம், அப்புறம் யூடியூப் நல்ல பழக்கம், Facebook நல்ல பழக்கம். மறுபடியும் உங்களை ஆர்பி ஹரிஹரன் மேடையில் இப்படி பண்றாரு இழுத்து போட்டு விட்டுருவேன். தவறாகவே உரையாடுகிறீர்களம்மா. நீங்கள் பேசியது பூராமே ஆங்கிலம். இது வாட்ஸ்அப், யூடியூப். வாட்ஸ்அப் என்பது ஆங்கிலம். அதை தமிழிலே சொல்ல வேண்டும். புலன குழுமம் என்று சொல்ல வேண்டும். போட்டுக்கிட்டு குழம்பு அல்லமா, புலன குழுமம். அதுதான் வாட்ஸ்அப் என்று சொல்வது. யூடியூப் என்று சொன்னீர்களே, அது தமிழிலே சொல்ல வேண்டும். அதை வலைதளம் என்று சொல்ல வேண்டும். தயவு செய்து ஆங்கிலத்தில் உரையாடுறது எனக்கு பிடிக்காது. ஐயா துறையா, என்ன சொல்கிறீர்கள் ஐயா? ஆமையா, என்னையா? தவறு, தவறு, மிகப்பெரிய தவறு. அதை கைபேசி என்று சொல்ல வேண்டும். அது தொலைபேசி. வீட்டில் இருப்பது தொலைபேசி, நம் கையில் இருப்பது கைபேசி. இப்படி பேசி பேசியே நாட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழிலே உரையாடுங்கள். டயர்ட் என்று சொல்லக்கூடாது ஆங்கில வார்த்தை. களைத்திருப்பீர்கள் என்று சொல்ல வேண்டும். களைப்புக்கு இலக்கு நீங்கள் மருந்து கொடுக்கலாம். அதை தவிர்த்து ஆங்கில வார்த்தை உபயோகப்படக்கூடாது. மறுபடியும் சொல்லுங்க அம்மா. டீ காபி என்று சொல்வதும் ஆங்கில வார்த்தை அம்மா. டீ என்று சொல்லக்கூடாது, தேநீர் என்று சொல்ல வேண்டும். காபி என்று சொல்லக்கூடாது, அதை கொட்டை வடிநீர் என்று சொல்ல வேண்டும். தாங்கள் கொட்டை வடிநீர் சாப்பிடுகிறீர்களா அம்மா? நான் உங்களுக்கு கொட்டை வடிநீர் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா? தவறாக உரையாடுகிறீர்கள். கொட்டை இருக்கிறதா என்று கேட்கிறீர்கள். கொட்டை இல்லாமல் கொட்டை வடிநீர் எப்படி வரும்? தமிழில் பேசுவதற்கு தயக்கம். இதில் கேட்டால் என்னை பார்த்துடனே பொழந்து விடுவேன் என்று சொல்லுகிறீர்கள். என்னிடம் புழப்பது மிகப்பெரிய தவறு. நீங்கள் உங்களுடைய கணவனிடத்தில் தான் புழக்க வேண்டுமே தவிர மற்றவரிடம் புழப்பது மாபெரும் தவறுமா. கட்டிய கணவன் மட்டுமே காண வேண்டிய அங்கங்களை கண்டவர் காண புழப்பது எந்த விதத்தில் நியாயம்? வேதனை, 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 வேதனை. ராதா, ராதா,
தெரியாம ஆஹா, ஆஹா. ஐயோ, அம்மா நான் மன்னிக்கிறேன் அம்மா, நான் மன்னிக்கிறேன். நீங்கள் மன்னிக்க சொன்னா எதை பிடித்தம்மா மன்னிப்பு கேட்கிறேன்? ஐயோ, நான் சொல்லுவேன், தயவு செய்து கேளுங்க அம்மா. தாயே, நீங்கள் இதை பிடிக்காதீர்களம்மா. பாதங்களை பற்றி தான் மன்னிப்பு கேட்டுமே தவிர நீங்கள் அல்ல. உயிர் நாடியை பிடித்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்படி பிடித்து தானம்மா. அம்மா தயவு செய்து என் இதையும் பிடித்து என் மகனதையும் பிடிக்க கூடாதம்மா. முறை மாறிவிடும் அம்மா. அப்படி செய்யாதீங்க. வேண்டாம், அவனிடத்தில் இல்லையாம். வீணாக அதற்கு முயற்சி செய்யாது. ஐயா என்ன சொன்னார்கள் ஐயா? ஆமா ஐயா, பார்த்தீர்களா? இதுதான் தமிழ் தாயுடைய கௌரவம். அவர்கள் பாதத்திலே நான் மண்டியிட வேண்டும் என்று சொன்னவர்கள் கடைசியில் அவர்கள் என் பாதத்திலே மண்டியிடும் காலம் வந்து விட்டார். உங்களால் ஆங்கிலம் கலந்து பேச முடிகிறதே, ஆங்கிலம் கலக்காமல் சுத்த தமிழ் பேச முடியுமா? இதன் பெயர் என்ன? அதுதான் ஆங்கிலம். ஒலி வாங்கி என்று சொல்ல வேண்டும். அங்க இருக்கிறது அது என்ன? அது என்ன? அந்த மார்க்ஸ் மயிறு போடுற பாக்ஸ் தெரியும் எனக்கு. அப்படி சொல்லக்கூடாது, அதை ஒலி பெருக்கி என்று சொல்ல வேண்டும். இப்படி சுத்த தமிழில் உரையாடுறதுக்கு உங்களுக்கு ஏனம்மா தயக்கம்? தமிழ் போட்டுக்கிட்டு பண்ணது என்று சொல்லக்கூடாது. தமிழிலே பண்ணுவதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தமிழை பற்றி தெரியுமா? தமிழ் பேச தெரியுமா? தமிழை யார் கொண்டு வந்தா தெரியுமா? கல் தோன்றி முன் தோன்றிய காலத்தில் முன் தோன்றிய மூத்த தமிழ் நம்முடைய தமிழ். எந்த மொழியும் கலக்காத ஒரே மொழி நம்முடைய தமிழ் ஒன்றுதான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்றார். அனைத்து மொழிகளும் தமிழைத்தான் சார்ந்திருக்கிறதே தவிர எதையும் சாராத ஒரு மொழி நம் தமிழ் மொழி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லக்கூடாது. சார் என்பது ஆங்கில வார்த்தை. பைத்தியமா நீ? தமிழ் ஐயா என்று சொல்ல வேண்டும். அது சொல்லுகின்ற விதத்திலே தான் இருக்கிறது. ஐயா என்றால் தர்மம். உங்களுடைய குலத்தொழில் என்ன எனக்கு தெரிந்து விட்டது. உங்களிடத்தில் தமிழில் பேசி நீ பயனில்லை. ஏண்டி உட்காந்து உங்களை எல்லாம் உட்காந்து போட்டு உட்காந்து என்னப்பா இப்படி பேசினால்தான் உங்களுக்கு தவறு. நீங்க 1000 சுட்டு போட்டாலும் என் வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வரா. உங்களை நான் மன்னிக்கிறேன். மறுபடியும் போட்டுக்கிட்டு வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. போடுவதிலே ஞாபகமாகவே இருக்கிறீர்கள். போடு என்பது பல விதத்தில் இருக்கிறது. ஆண்டவா, வள்ளுவன் பேசிய குரல், வள்ளுவன் சொல்லி 1330 குரல். அதில் எத்தனை பாக்கள் இருக்கிறது? அறத்துப்பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று பாடிய வள்ளுவன் வாயிலே வந்த வார்த்தைகளுக்கு இணங்க இங்கே டாலாக்கு டோல் டப்பிமா என்று பாடுகிறாளே, உன் இடுப்பை வேறு சுத்தி பார்க்க வேண்டுமா? அதற்கு நான் 3 சக்கர வாகனம் எடுத்துத்தான் வர வேண்டும். இதோடு இந்த பேச்சை நிறுத்திக்கொள். நிப்பாட்டு என்று சொல்லுகிறார். நான் நிப்பாட்டி விட்டால் அது உனக்குத்தான் இடைஞ்சல் தெரியாமல் நிப்பாட்டி விட்டால் குழு குழுவில் இருக்கும். சரி, பரவாயில்லை, உங்களை மன்னிக்கிறேன். தொடுவதில் தானம்மா இன்பம் இருக்கு. புருஷன் தான் தொட வேண்டும் நினைத்தால் நாம் ஊருக்குள்ளே நடக்கவே முடியாது. ஊருக்குள்ளே நடக்கவே முடியாதம்மா. ஆமாம், தாங்கள் தஞ்சாவூர்லேருந்து எதுவில் வந்தீர்கள்? இப்பொழுதானே சொன்னேன், ஆங்கிலம் கலந்து பேசாது. பேருந்திலே வந்தேன் என்று சொல்ல வேண்டும். ஊர்ந்து வரவில்லை, ஓட்டி வந்திருக்கிறார்கள். அதுல 2 பேர் இருப்பார்கள். ஒருத்தர் ஓட்டுநர், ஒருத்தர் நடத்துனர். அவரிடத்தில் என்ன வாங்கினீர்கள்? இப்பொழுதானே சொன்னேன், ஆங்கிலம் சொல்லக்கூடாது. பயணச்சீட்டு வாங்கினேன் என்று சொல்ல வேண்டும். புரியுதா? அந்த பயணச்சீட்டை கொடுக்கும் பொழுது நடத்துற உங்கள் கையை தொடாமல் இருந்தாரா? அவர் என்ன உன் புருஷனா? புருஷன் தான் தொட வேண்டும் என்று சொன்னாயே, அவன் உன் கரத்தை தொடாமலா இருந்தான்? இங்கு எங்கு வந்து சாப்பிட்டீர்கள், உணவு இருந்தீர்கள்? எங்கே? இப்பொழுதானே சொன்னேன், ஆங்கிலம் சொல்லக்கூடாது என்று. உணவு விடுதி. அந்த உணவு விடுதலை பரிமாறுபவர் கொண்டு வந்து பரிமாறும் பொழுது அவங்க கரம் உங்களுக்கு
அவர் என்ன உன் புருஷனா? கண்டக்டர் புருஷனாங்கற, ஹோட்டல்கார புருஷனாங்கற, என்ன பாஞ்சாலியா? வந்த உடனே இசைக்கலைஞர்கள் எல்லாம் தொட்டு வணங்கினாயே, அவர்கள் உங்கள் கரத்தை தொட்டார்களே, அவர்கள் என்ன உன் புருஷனா? புருஷனா? இத்தனை பேர் தொடலாம், இத்தனை பேர் போடலாம், நான் போடக்கூடாதா? ஆமா, யாரு வேணாலும் தொடலாம். அதை நான் வழிமொழிகிறேன். மொழிகிறேன். உன்னை ஒழுங்கா தமிழே தொடும் பொழுது நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும். தொடுதலில் தான் இன்பம் இருக்கு. நீங்க வச்சிருக்கிற பிளே தொடுங்க, நீங்க காதல் பண்ற பிளே தொடுங்க, அப்படியே கட்டின பொண்டாட்டியை தொடுங்க. பூ இருக்கிறதை பூ, அது பெண்மைக்கு சமம். மேலே இருக்கிறது வண்டு, அது ஆணுக்கு சமம். அந்த வண்டானது அந்த பூவிலே அமர்ந்து அந்த தேனீ குடித்து பிறகு மற்றொரு பூவிலே சென்று அமர்ந்து இந்த மகரந்தத்தை கொண்டு சேர்த்தால்தான் விருத்தி ஆகும். இன விருத்தி. நான் உன்னை தொட்டால்தான் இன விருத்தி ஆகும். அபசகனமாக பேசாது. கும்பாபிஷேகம் முடிந்து கும்பத்தில் தண்ணீர் ஊற்றி இருக்கிறார்கள். நான் உனக்கு கும்பத்தில் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். உன் கும்பத்திலே நான் நீர் ஊற்றாமல் வேறு யார் ஊற்றுவார்கள்? அப்படி சொல்லக்கூடாது. கிரகம் நவக்கிரகங்களால் உலகம் இயங்கிக் கொண்டு. தமிழ்நாட்டிலே தமிழ் பேசுவதற்கு இவ்வளவு தடையா? மயக்கம் வருகிறதா? வாந்தி வருகிறதா? நீ அம்மாவாக போகிறாய், நான் தந்தையாக போகிறேன். மோசம் போய்விட்டேன் என்று சொல்லாதே, மாசமாகிவிட்டேன் என்று சொல். போட்டுக்கிட்டு கிழித்தால் தையல் வேறு போட வேண்டும். அப்படி தவறாக பேசாத. வந்து விட்டதடா தமிழ். கொடுப்பதை கொடுத்தால் தானடா தமிழ் வெளியே தப்பி கொண்டு வருகிறது. ஆமா, நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மறுபடி ஆங்கிலம். தொழில் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். புரிகிறதா? யாராவது ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுங்களே, குடிச்சிருந்தால்ட்ட தெம்பா பேசுறேன். மறுபடியும் ஆங்கிலம் பேசுறேன். அதை ஊட்ட பானம் என்று சொல்ல வேண்டும். ஊட்டச்சத்து பானம். நான் வீட்டை விட்டு கிளம்பையில பூனை குறுக்க போனுச்சு. கிளம்பும் போது பூனை குறுக்கே செல்லவே கூடாது. கிளம்பும் போது பூனை குறுக்கே சென்றால் பூனை இடத்திலே போவதா இல்லை நாம் உன்னிடத்திலே போவதா? யாரிடத்தில் போவது? உங்க வீட்டுல உன்னை செஞ்சு பெத்தாங்களா இல்ல பெத்துட்டு செஞ்சாங்க? நடன சகோதரியே, நான் வரும்பொழுது என்ன கூறினேன்? சனியன் புல்லட்டில் வருகிறது என்று சொன்னேனா? நீயும் ஏனடா ஆங்கிலம் பேசுகிறாய்? ஆஹா, ஐயோ, சனியன் புல்லட் என்று சொல்லக்கூடாது. சனியன் வருகிறது. சீசன் ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு. மறுபடி சீசன் என்பதும் ஆங்கில வார்த்தை. ஆஹா, தொழில் தொடங்கும் காலம் என்று காலம். பைத்தியம். இந்த தமிழை சுத்தமாக பேசுவதற்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் எனக்கல்லவா தெரியும். மறுபடியும் பாய் என்று சொல்லாதே, சென்று வருகிறேன் என்று சொல்ல வேண்டும். போகவே இல்லை என்று சொன்னாயே, யார் இடத்தில் போகவில்லை? யார் இடத்தில் போனாய்? எனக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாதே, இருதயம் துடிக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஹார்ட் பீட் என்று ஆங்கிலத்தில் உரையாடக்கூடாது. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. அப்படி வெள்ளையனை வெளியேற்றியவர்கள் நாங்கள். சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இந்த இசை நாடகத்தின் மூலியமாக மக்களுக்கு எவ்வளவு நல்ல கருத்து தெரியும். 17 வயசுல எள்ளி வித்தவன். நீங்கள் மீண்டும் என்னை தவறான பாதையில் அழைத்து செல்கிறீர்களா? உட்கார்ந்து ஏற சொல்கிறீர்கள், படுத்து ஏற சொல்கிறீர்கள், சாய்த்து ஏற சொல்கிறீர்கள். என்ன அர்த்தம் அது? ஏறு ஏறு என்று சொல்கிறாயே. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனிடம் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் இந்த முகம் ஒன்று, குன்றுருகவே தாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளிய மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருளி அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமைந்த பெருமானே. எந்திரித்து விட்டாயா? நீ இருக்கிறாய் என்று வந்து ஆட்டிக்கொண்டு இருக்கிறேன். இப்படி தானம்மா நடக்கிறது. 7 வயசுல இருந்து 7 வயது இளநீ விற்கிறாயா?
மிக்க சந்தோஷம் அம்மா. இந்த நேரத்தில் இளநீர் அருந்துவது நம் உடலுக்கு ஆரோக்கியம். நமது தமிழ் மக்கள் இளநீரை விட்டு விட்டு மற்ற பானங்களை வாங்கி அருந்துகிறார்கள். ஆமா, கொக்கோ கோலா, பெப்சி. அது கொக்கோ கோலா என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடாது, புரிந்ததா? வெளிநாட்டவர்கள் கொண்டு வந்த பானம் என்று சொல்ல வேண்டும். அதை அறிந்தால் உடலுக்கு கேடுதான் வரும். இளநீர் அறிந்தனால் உடம்புடைய சூட்டை தணிக்கும், புரிந்ததா? தமிழர்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? இளநீர் எப்படி குடிக்கணும்? பொன்னாங்கண்ணி என்று ஒரு கீரை இருக்கிறது தெரியுமா? அது சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? உன் மேனியே பொன்னாவதை காண்பாய் நீ என்பதற்காகத்தான் பொன்னாங்கான் நீ என்று அழகாக அதற்கு பெயர் வைத்தார். கரிசலாங்கண்ணி நம் ரோமம் இருக்கிறது, ரோமம் இது முடின்னு சொல்லு, மயிர்னு சொல்லு, என்ன அப்படி சொல்லக்கூடாது. சுத்த தமிழிலே ரோமம் என்று சொல்ல, இன்னும் சுத்த தமிழிலே சொல்ல வேண்டாம், அதை சிகை என்று சொல்ல வேண்டும். அது சிலருக்கு புரியாது என்பதால் தான் ரோமம் என்று சொல்லக்கூடாது, புரிந்ததா? இது கருமை நிறமாக ஆக வேண்டும் என்றால் கரிசலாங் கண்ணி, கரிசலாகும் காண்ணி என்று சொன்னான். அதெல்லாம் புரிந்து வேண்டும். வெந்தயம் என்று சொன்னான். ஏன் அயம்? நீங்கள் சொன்னீர்களா ஆங்கிலத்திலே அயன் என்றால் இரும்பு சத்து என்று அர்த்தம். அதைத்தான் தமிழிலே அயம் என்றார். வெந்த அயம், உடம்பு இரும்பாக ஆக வேண்டும் என்றால் வெந்தயத்தை சாப்பிட வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்பொழுது இளநீர் இருக்கிறீர்கள், மிக்க சந்தோஷம். என்ன விலை அந்த இளநீர்? ஒரு இளநீர் 2500 ரூபாய், 2 இளநீர் 5000 ரூபாய். அதிகமாக உள்ளதம்மா விலை. என்ன பண்றது? சைஸுக்கு தகுந்த மாதிரி தானே விலை. சைஸ் என்று சொல்லாதீர்கள், அது ஆங்கிலம். இளநியின் உருவத்துக்கு தந்தாற்போம். ஆனால் இது இளநியை தர்பூசணி அளவுக்கு இருக்கிறதே. ரெண்டுமே பச்சை நிறம், ரெண்டுமே சூட்ட தண்ணிக்கு வாங்கி தொலைச்சு தின்னுட்டு போயா. இவ்வளவு சங்கடமாக சொன்னால் வியாபாரம் எப்படி விற்கும்? சிரித்த முகத்தோடு சொல்ல வேண்டும் அம்மா. இப்படி சொன்னால் அம்மா நிறுத்துங்கள். இப்படி சிரித்தால் உங்களை பேய் விடுத்து சிரிக்கி என்று நினைத்து விடுவார்கள். இளநீ இருக்கிறது அம்மா. இதில் என்ன தவறு இருக்கிறது? எங்க அம்மாவை எங்க அம்மா என்று சொல்கிறோம், உங்க அம்மாவை உங்க அம்மா என்று சொல்லுவோம். பாடலில் சேர்த்து வரும் பொழுது உங்க அம்மா அப்படி வரத்தான் செய்யும். நீங்களாவது பரவாயில்லை, இளநீர் விற்கிறீர்கள். இன்னும் சில பேர் இடத்தில் இளந்தை பழம் விற்கிறேன். ஆஹா, இன்னும் சில பேர் இளந்த பழம் விற்க வந்து அம்மா என்று சொல்லுவேன். சில பேர் நாவல் பழம் விற்பார்கள். ஆகா, அவ்வை முருகனுக்காக கொடுத்த பழம் அல்லவா, நாவல் பழம் விற்க வந்தா அம்மா என்று. திடீரென்று ஒரு பெண் என்ன செய்து விட்டால் தெரியுமா? சப்போட்டா பழம் விற்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இது ராகத்தோடு பாட வேண்டும் என்றால் தாளம் அடிக்கும் அல்லவா. சற்று சிந்தித்தேன், பாடிவிட்டேன். சப்போட்டா விற்க வந்த அம்மா, சப்பாட்டி விடமாட்டேன் சும்மா என்று சொன்னேன். அந்த பெண்ணும் ஒற்றுக்கொண்டாள். உங்களுக்கு விருப்பம் என்றால் தாராளமாக இளநீர் வந்து அம்மா உன் இளநீர் தரையாய் சும்மா, எல்லைக்கு வந்து அம்மா எல்லை தெரிய சும்மா. மானத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறேன். மானத்தை மறைக்கலையா? உங்கள் முன்னால் காண்பித்தால் நீங்கள் பார்த்து விடுவீர்கள், கந்திஷ்டி விட்டு விடும். அங்கதான் மானம் இருக்கா? அதற்காக தான் இந்த பேர் வந்துருக்கு. தமிழ் புலவரே, இது நமக்கு தேவையா? இதனோடு இதில் வைத்து சுவைக்க வேண்டும் என்று அப்படியா? தாங்களும் எப்ப பார்த்தாலும் இப்படியே செய்வீங்களா? திரும்பிக் கொள்கிறார்.
கதறுகிறாய்? என்ன நடந்தது? என்னம்மா நடந்தது? நான் என்ன செய்தேன்? ஐயோ, நீ கத்தும் அளவுக்கு நான் ஒன்றும் செய்யவில்லையே. எனக்கு தெரியுமே, ஆனா இன்னைக்கு செஞ்சுட்டியே. நான் என்னம்மா செய்தேன்? ஐயோ, தவறாக நினைக்காதே. உன் திருமுகத்தை பார்ப்பதற்காக அருகிலே வந்தேன். சற்று கீழே இறங்கி விட்டது. முகத்துக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு? இரண்டும் ஒரே அளவில் தானமா இருக்கிறது. யூடியூப் முதல்ல கட் பண்ணுங்க. மூக்கு வாய் மட்டும் தான் இல்லை, கருமையாக ஒரே ஒரு மறு மட்டும் இருக்கு. பெண்ணே, அன்பே, ஓ பெண்ணே, ஓ பெண்ணே, நான் உன்னை பிரேமிக்கிறேன். அப்படின்னா என்னங்க? உன்னை நான் விரும்புகிறேன். நீயும் என்னை விரும்புகிறாயா? I love you. மறுபடியும் ஆங்கிலத்திலே சொல்லக்கூடாது. நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். உனக்கு விருப்பமா? எதுக்கு? என்னை மனம் முடித்துக் கொள்ள உன் வீட்டில் உள்ள சம்மதிப்பார்களா? அதுதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா. அதை பற்றி நம்ம அவசியமே படக்கூடாது. ஏன்? நம்ம வேலையை முடித்து கொண்டு போய் நின்றார்கள், பேசாமல் இருக்க போகிறார்கள். வேலையை முடிச்சிருந்தீங்களா? இப்படிதான் ஒவ்வொரு வருஷமும் சொல்றீங்க. உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. சரி, இருக்கட்டும். எல்லாம் மலையேறிய மன்னோட அருளால் நடக்கட்டும். இதுக்கெல்லாமா சாமி அருள் புரியுது? உன்னை எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. மயக்கம் என்ன, மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. போலே ஒரு பொன்னூஞ்சல், அதில் தேவதை போலே நீயாடு. கார்காலம் என விரிந்த கூந்தல் கன்னத்தின் மீது கோலமிட. மயக்கம் என்ன, மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். உண்மையெல்லாம் ஒரு பெண்ணை நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். மயக்கம் என்ன, மௌனம் என்ன, மணி மாளிகைதான் கண்ணே. தயக்கம் என்ன,
இந்த சலனம் என்ன அன்பு காணிக்கைதான் கண்ணே, அன்பு காணிக்கைதான் கண்ணே, அன்பு காணிக்கைதான் கண்ணே. நன்றி நன்றி நன்றி. என் மனதில் இருப்பதெல்லாம் உன் இடத்தில் கொட்டிவிட்டேன். உனக்கு எதுவும் தோன்றுகிறதா? தோன்றினால் தயங்காமல் சொல். ரெடி? உங்களை பார்த்தது என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? இந்த மாதிரி மக்களை பார்த்தா மனசு இன்பம் இன்பம், இந்த மாதிரி பக்கம் மேல வந்தா மனசு இன்பம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம மைக் செட் அமைஞ்ச மனசு இன்பம். அடடா, ஆர்பி ஹரிஹரன் மேடைக்கு வந்தாலே மனசு இன்பம் தான். தம்பி தம்பி பேங்கு சொல்லுங்க. அந்த இணைய முழக்கத்தின் ஒலிப்பானை சற்று 1 2 3 4. நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி உங்கள் பேர் பெண்மையோ, மழை சிந்தவா மழை சிந்தவா சாகச நாடகம் இங்கே ஆஹா இன்பமே உங்கள் பேர் பெண்மையோ. பஞ்சனை வேண்டுமோ உன் நெஞ்சனை போதுமோ? சண்டாளி, பஞ்சனை வேண்டுமான் நெஞ்சனை போதுமே என்று சொன்னால் இப்படியாக கொண்டு வந்து இளவட்டக்கல்லை தூக்கி நெஞ்சில் அடிப்பது. நீ நவரசத்தை காட்டி என்னுடைய ரசத்தை வெளியே எடுக்க தெரிந்தாய். நெஞ்சனை போதுமே நெஞ்சனை போதுமே காதலர் பூமுகம் நானே. இன்பமே உங்கள் பேர் பெண்மையோ. மல்லிகை தொட்டமோ வெண்பனி கூட்டமோ வெண்பனி கூட்டமோ காதலர் பூமுகம் நானே. ஆஹா இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கணி
நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி நன்றி நன்றி நன்றி. போயிட்டாளா? போயிடுச்சு. எங்க போக போகிறான்? படுதாவுக்கு உள்ளே தானே இருப்பான். நான் சென்று பிறகு பார்த்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெரியவர்கள் நம்மை ஆசீர்வாதம் செய்வது 2 வார்த்தை. குடியும் குடித்தனமாயிரும். அதுல ஒரு குடியை எடுத்துடணும். இந்த குடியும் குடித்தனமா இருந்தோம்னா குடும்பம் விளங்கவே விளங்காது. அதுக்காக நான் யாரையும் குடிக்கவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். சாப்பிடலாம், அதுக்கு ஒரு அளவு தான். படைத்தோன் படைத்ததெல்லாம் மனிதனுக்காகவே. அதை அளவுடன் நுகர்ந்தால் நமக்கு நன்மை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லியிருக்கிறார். குடித்தால் என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அடிச்சாலும் வெறுக்காத தன் தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறார். காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் கொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே வீட்டை விட்டு ஒதுக்குறார். இந்த உள்ளத புரிஞ்சு உண்மையை தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே பழா போகுதே. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன். 4 மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கட்டு போகும். குடிதான் வேண்டாமப்பா, குடும்பம் கட்டு போகும். அப்பவே சொன்னாங்க, நானும் கேட்கல. அதை நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தேன். அதை எண்ணி பார்க்கலே, அதை எண்ணி பார்க்கல. கண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு போட்டேன். பொண்டாட்டி கொலுச வச்சு பட்ட தண்ணி அடிச்சு போட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது. கைகாலு நடுங்குது, தெரு நாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன்.
சுகமாயிருக்கு முன்னு சொர்க்கத்துக்கு போவோம் முன்னு சுகமாயிருக்கு முன்னு சொர்க்கத்துக்கு போவோம் முன்னு புதுசா குடிக்கையில மேலே பறந்தேன் நான் மேலே பறந்தேன் இனிக்கிற விஷமிதப்பா இருக்க இருக்க கொல்லும்னு என்று சொன்னாங்க நானும் மறந்தேன் அதை நானும் மறந்தேன் குடிகாரன் பிள்ளை எல்லாம் நாதியத்து கிடக்குதப்பா நாடி நரம்பு எல்லாம் அருந்து இங்கே தங்குதப்பா வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனி யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன் அழகு வண்டி வச்சிருந்தேன் 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன் 4 மரசே நெல்லி வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த